ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 4 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டியதான் என்னால் இன்னமும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல அந்த சீஃபோ கேட்குறாரு, ஹோய் தம்பி, இப்போதான் நான் தூங்கலான்னு போனேன், ஆனால் நீ ட்ரையலுக்கு கேட்குற. உன்னை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் இது ஒண்டி வேஸ்ட் ஆஃப் டைமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான்ப்பா, உன்னோட நிலைமை என்ன ஆகும் அதையும் நல்லா யோசிச்சுக்கோ. ஆனா நம்ம ஆளுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணும், அந்த ஸ்கில்லோட வாலெட்டுக்கு போய் ஸ்கில் அடையணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா அந்த ஸ்கில் வாலெட் வந்து எப்படிப்பட்ட இடம்னா, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த ட்ரையலை பாஸ் பண்ற மூலமா யாரு வேணாலும் அந்த ஸ்கில்ஸை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஸ்கில்லை அடையணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த இடத்துல அந்த ஜெனரலும் யோசிக்கிறாரு, ஓய் தம்பி, லெவல் 6க்கு ரீச் ஆயிட்டேனா அதுக்கு நீ இந்த ட்ரையல்ல நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்லாம் ஆயிடாத. உன்னால பெரிய வார்த்தைகளை விட முடியும், ஆனா ட்ரையல்ல உன்னால காட்ட முடியலன்னா அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பீஸ்ட்மேன் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, என்னது அப்படியா, அவன் ஒரே நாள்ல 2 முறை லெவலப் ஆயிட்டானா, அதுவும் ஒரு மனுஷனால எப்படி பண்ண முடியும், இது இம்பாசிபிள். ஆனா நம்ம ஹீரோ திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், ஹேய் பீஸ்ட்மேன், நான் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டா போதும்ல, அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களே. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ராமிஸை பீஸ்ட்மேன் வந்து உடைக்க மாட்டாங்கன்னு. அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பாஸ் பண்ணும். இப்போ அந்த பீஸ்ட் ஆளுங்களுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பாஸ் பண்ணக்கூடாது, அப்படி பாஸ் ஆயிட்டானா அவ்வளவுதான், பீஸ்ட்டுங்களோட இனத்துக்கே அசிங்கமா போயிடும். அதனால இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு டஃப் ஆக்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டே என்னன்னா, அது உங்களோட காம்பேக்ட் பவர் தான், உங்களோட ஸ்ட்ரென்த் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் அவங்க செக் பண்றாங்க. ஏன்னா பீஸ்ட் மேனோட ஸ்ட்ரென்த் அது வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீ ஸ்ட்ரென்த்ல எங்களை முறியடிச்சிட்டா கண்டிப்பா நீ பாஸ் ஆன மாதிரி ஆச்சு. இங்க ஒரு கல்லு தெரியுதா, இந்த கல்லை நீ வந்து உடைக்கணும் ஒரே பஞ்சல. வெறும் ஒரே ஒரு கிராக்கை உருவாக்கிட்டா கூட நீ பாஸ் ஆன மாதிரி ஆச்சு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், வெறும் ஒரு கிராக்கா? அங்க பீஸ்ட்மேனும் மனசுலயே யோசிக்கிறான், கண்டிப்பா அவனால எதுவுமே பண்ண முடியாது. நான் அந்த கல் இருக்குல்ல, அது லெவல் 10 வாரியருக்கே உடைக்க ரொம்ப கஷ்டம். நார்மலா இந்த கல்லை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ தோத்து போகணும்னு சொல்லி வேற ஒரு கல்லை அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இவன் தோத்துதான் போக போறான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டான கல் இது வானத்துல இருந்து வந்துச்சு. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுங்க இந்த கல்லை வச்சு வெப்பெல்லாம் செய்யுமா. அங்க எத்தோனே ஒரு பீஸ்ட்மேனும் வராரு, ஓய் தம்பி, அந்த கல்லை எப்படி உடைக்கணும் அதை வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கோ என்ன. ஆனா பாவம் அந்த பையனுக்கு தெரியாது நாங்க கல்லை மாத்திட்டோன்னு. கண்டிப்பா அந்த பையனால இந்த கல்லை உடைக்கவே முடியாது. அந்த பீஸ்ட் மேன ஒரு பயங்கரமான பஞ்ச விடுறாரு. அவரு வந்து லெவல் 20ல இருக்காரா, அவரோட பவர் லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கும் போல. அதனால ஒரு கிராக் உங்க விழுது. பாத்தியா, இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம், என்னால இதை பண்ண முடியும், உன்னால இதை பண்ண முடியுமா, அதை காட்டு தம்பி. சரி அவ்வளவுதான விஷயம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பின்னாடியே அந்த பீஸ்ட் பொண்ணு காத்துறான், மாஸ்டர் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அங்க நம்ம ஆளுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அவன் கேட்டதான் அல்டிமேட் பிசிக் இருக்குல்ல, அதை ஆளு செலுத்துறான். ஆனா இப்போதைக்கு அதோட பவர் லெவலை ரொம்ப கம்மியா தான் வைக்கிறான். 50% வெறும் ஒரு கிராக்குக்கு போதும்னு நினைக்கிறேன். எப்படின்னு அவன் பவரை பத்தி யோசிக்கிறான். அங்க இன்னொரு சைடு அந்த பீஸ்ட் மேன சொல்ல இருக்காரு, தம்பி இப்போ சொல்றேன், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா நீ வெறுமா ஒரு ஹியூமனு, பீஸ்ட் மேனை கம்பேர் பண்ணா மனுஷங்க ரொம்ப வீக்கு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்மால அவரு சொல்லும் போது அங்க பவரை நல்லா கையில ஏத்திக்கிறான். அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க அந்த கல்லு அப்படியே சுக்குநூறா போகுது. இதை பாக்குற அவங்களே ஷாக் ஆகுறாங்க. அந்த இம்பாக்ட்ல அங்க பயங்கரமா காத்தே அடிக்குது. நான் எதிர்பார்க்கல 50% இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிட்டனும். அட மாஸ்டர், நான் யோசிச்ச மாதிரி தான் உங்களால இதை பண்ண முடியும்னு அப்பயே யோசிச்சேன். அவ்வளவுதான், ஸ்கில் வாலெட்டுக்கு உங்களால போக முடியும், அங்க போய் ஸ்கில்லையும் உங்களால தேர்ந்தெடுக்க முடியும் மாஸ்டர். ஆனா இன்னமும் அந்த 2 ஆளுங்களால எதுவுமே நம்ப முடியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களாலேயே அதை உடைக்க முடியாது. அப்படி இருக்கும் போது ஒரு சாதாரணமான மனுஷன் அவனால எப்படி இதை உடைக்க முடியுது, அதுவும் ஒரே ப்ளோல. யோ பீஸ்ட் மேனு, நான் பாஸ் ஆனா இல்லையா? தம்பி இல்லப்பா, நீ அட்டாக் பண்ணும்போது நான் வேற எங்கேயோ பார்த்துன்னு இருந்தேன். அது போக நான் பண்ண அட்டாக்ல வந்து கிராக்னால் தான் இப்போ அது சுக்குநூறா போயிருக்கு. அதனால இந்த டெஸ்ட்டை எங்களால ஏத்துக்க முடியாது, நீ ஃபெயில் ஆன மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா ஒரு வகையில என்னோட பவரை நீ பாரோ பண்ண மாதிரி ஆச்சு. யோ என்னையா நீங்க, சரி வேற என்ன ட்ரையல் இருக்கு அதையும் நான் பண்றேன். அப்படியா, அப்போனா அயன் பார் பெண்டிங் இருக்கு, அதை வந்து நீ பண்ண. இந்த அயன் பார் பெண்டிங் டெஸ்ட் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான டெஸ்ட். நான் அந்த அயன் கம்பியை அவ்வளோ சீக்கிரத்துல வளைக்க முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆளு தோத்துதான் போக போறான். ஆனா நம்ம ஆளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். அவனோட அல்டிமேட் பிசிக்கா 50ல வச்சு அதை பயங்கரமா முறுக்கி வச்சிருக்கான்.
என்னது எப்படி இதை நீ பண்ண? இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அயன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் டெஸ்டிங் ஆனது இல்ல. கடைசியா இன்னொரு மேட்ச், அதுல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்ட் மேனு அவரு கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணோம். 10 செகண்டுக்கு இவன் அப்படியே நின்னுட்டா போதும், அங்க ஜெயிச்ச மாதிரி ஆச்சு. அவன் ஏதோ 2 வாட்டி ஜெயிச்சிட்டான். ஆனா இந்த வாட்டிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நம்ம ஷியோஷி அல்டிமேட் பிசிக்கை 70ல வைக்க அசால்ட்டா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் மேனிய பறக்க விட்டுறான். என்ன இது, எப்படி அவன் ஒரே செகண்ட்ல தூக்கெடுத்தான்? யோ என்னையா, நான் 3 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் வேற என்ன பண்ணும்? இப்பயாச்சும் நான் பாஸ் ஆனா இல்லையா அதையாச்சும் சொல்லுங்க. நான் யோசிக்கல, இவன் ரொம்ப கொடூரமான ஹியூமனா இருக்கான். பக்கத்துல இருக்க அந்த பீஸ்ட் மேன சொல்றாரு, ஆமா நீ கண்டிப்பா பாஸ் ஆயிட்டப்பா தம்பி. சரி, நீங்க அந்த ப்ராமிஸை மறக்கல, அந்த ப்ராமிஸ் படி நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதேதான், நான் வேற வாய் விட்டேன், அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். அங்க சாக்குராக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியலையா? ஆனா நம்ம சாக்குரா கிட்ட அவன் சொல்றான், அட சாக்குரா நீ அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், தைரியத்தோட இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அங்க அதே மாதிரி அவ ஒத்துக்கிறான். அந்த இடத்துல மன்னிப்பையும் அவ அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் ஃபைனலி அந்த ஸ்க்ரால் இருக்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. இந்த வாலெட்டுக்கு உள்ளதான் அந்த ஸ்க்ரால் இருக்கான். இந்த வாலெட்டுக்கு உள்ள இருக்கிற ஸ்க்ரால்ல ஒன்னே ஒண்ணுதான் நீ எடுக்கணும். என்னது ஒன்னே ஒண்ணா? ஆமா, உன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன? நான் ஒரு காம்பேக்ட் அகாடமிக்கும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் நீ உள்ள போயிட்டனா உனக்கு குறிப்பிட்ட 3 நிமிஷம் கிடைக்கும். அதுக்குள்ள ஒரு ஸ்க்ராலோட சீலை நீ உடைக்கணும். அப்படி நீ பண்ணிட்டா அந்த ஸ்க்ராலோட பவர் அது உனக்கு சொந்தமாயிடும். அப்படி நீ அதை பண்ணாம தேடின்னு இருக்கும் போது டைம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா அதுவே உன்னை தூக்கி வெளில அடிச்சிடும். என்னது டைம் லிமிட் என்னை தூக்கி வெளில அடிக்கும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கா? ஆமா, இந்த அகாடமியை ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி நிறைய மேஜர்ஸ் பேரியரு, ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்பெல்லு, பேரியரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை பத்தி நம்மளால யோசிக்கிறான், என்ன இது காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு. பின்னாடியே அந்த பீஸ்ட் பொண்ணு சொல்றான், மாஸ்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம இதை விடவும் ஹை லெவலான அகாடமிக்கெல்லாம் போனா அவ்வளவுதான், அங்க இதை விடவும் கண்டிஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா. சரி தம்பி, உனக்கு 3 நிமிஷம் இருக்கு. சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரமா சூஸ் பண்ணிட்டு சீக்கிரமா வர வழியை பாரு. அங்க உள்ள போகும்போது அவனுக்கு தெரியுது இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்க்ரால் இருக்கு. அதனால்தான் பேரியரு, சீலு, ப்ரொடெக்ஷன் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த இடம் முழுக்க ஒரே ஸ்க்ராலா இருக்கு. நம்மளுக்கா ஒண்ணுமே புரியல. இதை எடுக்கவா அதை எடுக்கவா அப்படின்னு தான் அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான். அங்க சாக்குரா அவளாலையும் எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி வாலெட்டுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வரேன். யூஎஸ்சியும் அங்க யோசிக்கிறான், உன்னோட அப்சல்யூட் டியூப்ளிகேஷன், அந்த ஸ்கில்லை வச்சு எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணிக்கலான்னு. ஆனா அங்க என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்துல நல்ல ஸ்கில் கிடைக்கல. அப்சல்யூட் டியூப்ளிகேஷனை பத்தி சாக்குராக்கு சொன்னாலும் புரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நானே இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். நான் வெளியில என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி 3 பேர் காத்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்க்ராலை நான் எடுக்கணும். நம்ம ஹீரோட கையிலேயே ஒரு ஸ்க்ரால் இருக்கு. டிவைன் ஐய வச்சு அது என்ன ஸ்க்ரால் அப்படின்னு பாக்குறான். ஆனா அது பார்த்தா ஏதோ ஒரு ஷீல்டுக்கான ஸ்கில்லா. நம்ம ஆளுக்கு ஷீல்டு எல்லாம் தேவையில்லை, அதனால அவன் அங்கேயே வச்சிடறான். பின்னாடியே பீஸ்ட் போன ஒரு ஸ்கில்ல காட்டுறான். அது ஏதோ ஒரு ஆச்சரியக்கான ஸ்கில்லா, அது அவனுக்கு செட் ஆகாது. அதனாலயே வேணான்னு சொல்லிடுறான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்க்ராலையும் அவன் காட்டுறான். ஆனா நம்ம ஆளுக்கு அது செட் ஆகல. அங்க டைமும் ரொம்ப கம்மியாகுது. 2 நிமிஷம் தான் இருக்கு. பின்னாடியே அந்த பீஸ்ட் பொண்ணு சொல்றான், என்கிட்ட கவுண்டர் அட்டாக்கான ஸ்க்ரால் இருக்கு, வேணுமா? அது எஃபெக்டிவா இருக்கும், இருந்தாலும் அதை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா அவன் தேடுறான். அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்க்ரால் எல்லாத்தையுமே பாக்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சூட் ஆகுற மாதிரி எதுவும் அங்க இல்ல. அங்க கடைசியில இதே மாதிரி வெறுமா ஒரே ஒரு மிஞ்ச ஒண்டிதான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது ஒரு ஸ்க்ராலை பார்த்தாலாம் வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால இருக்கிற எல்லா ஸ்க்ராலோட சீலையும் அந்த டிவைன் ஹேமரை வச்சு உடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க சாக்குரா கிட்டே கேக்குறான், சாக்குரா உன்கிட்ட ஸ்டாமினாக்கான பொசிஷன் இருக்குல்ல, நீ இன்னமும் கொஞ்ச நேரத்துல எனக்கு அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கேயாச்சும் பின்னாடி ஒழிஞ்சுக்கோ. அங்க சாக்குராக்கு புரியல எதுக்குன்னு. ஆனா அவ அதே மாதிரி பண்றான். அந்த இடத்துல நம்மளால டிவைன் ஹேமரை சமன் பண்ண அங்க பவரும் பயங்கர வெளிப்பது. இந்த பில்டிங் முழுக்க ஒரே லைட்னிங்கா பாயுது. என்னால அட் அ டைம்ல எல்லா ஸ்கில்லையும் உடைக்க முடிஞ்சா அவ்வளவுதான், நான் யோசிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். சைலியா சாக்குராவும் யோசிக்கிறான், நான் உண்டி இதை கண்ணால பாக்கலனா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே அதை பயன்படுத்துறாரு. நம்ம ஹீரோவால டிவைன் ஹேமரை ஒரு செகண்ட் கொண்டிதான் பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம ஹீரோக்கு அதுவே போதும். அந்த டிவைன் ஹேமரை வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் அவன் பண்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். ஏன்னா நம்மளால பண்ண வேலையால அந்த இடத்துல இருக்க எல்லா சீலும் உடைய போகுது. அதனால என்ன ஆகும், எல்லா ஸ்கில்லுமே நம்ம ஹீரோக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காம போகுமா? இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எபிசோடுக்கு லைக் போலியா, மறக்காம லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.